ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா புது சிபில் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூல்ஸ் வந்து இப்போ நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புது சிவில் ஸ்கோர் மதிப்பெண் விதிமுறைகளை வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க. சிவில் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தனிநபரினுடைய கடன் தகுதியின் எண் பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நிதி வாய்ப்புகள் மற்றும் கடன் விளைவுகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கத்தான் சொல்லியிருக்காங்க. வருவாய் ஈட்டும் ஒவ்வொரு தனிநபருக்கு தனித்தனி சிவில் மதிப்பீடுகள் அவர்களின் நிதி கையாளும் பழக்கத்தை வந்து அதாவது கிரெடிட் ஹேபிட்டை பொறுத்து வந்து வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. கடன் பெறுவோர் மற்றும் கடன் வாங்கிய நபர்கள் என்று அனைவரும் அவர்கள் சிவில் மதிப்பெண்களை கண்காணிப்பது மிகவும் வந்து அவசியமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தகைய முக்கியமான சிவில் ஸ்கோர் மதிப்பெண் அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா விஷயத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய மாற்றத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. 2025ஆம் ஆண்டில் சிவில் மதிப்பெண் நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக இந்திய ரிசர்வ் பேங்க் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக பல வலுவான வழிகாட்டுதல்களை வந்து செயல்படுத்தி வரதா சொல்லியிருக்காங்க. இப்போது மீண்டும் ஒரு புதிய ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் சிவில் ஸ்கோர் தொடர்பான சில புதிய ரூல்ஸ்களை வந்து ஆர்பிஐ வந்து இந்த மாதம் முதல் வந்து நடைமுறைப்படுத்தி துவங்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த புதிய ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இனி சிவில் தகவல்கள் விரைவான அப்டேட்டுகள் பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிவில் பயனாளர்களுக்கு உடனடி அறிவிப்புகள் மற்றும் அவர்களின் கடன் வரலாற்றை கண்காணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா தனிநபர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சிவில் தகவல்கள் மீது கூடுதல் அதிகாரம் பெறுவது வந்து ஆர்பிஐ வந்து உறுதியளிச்சிருக்கிறாங்க. இந்த புதிய மாற்றங்களை புரிந்து கொள்வதன் மூலம் கடன் வாங்குபவர்கள் நன்கு அறிந்த நிதி தேர்வுகளை செலக்ட் செய்யலாம் மற்றும் அவர்களின் கடன் ஆரோக்கியத்தில் அதிக கட்டுப்பாடுகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ அறிமுகம் செய்துள்ள புதிய விதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்றதையும் பார்ப்போம். ஆர்பிஐயின் சூப்பர் ஃபாஸ்ட் சிவில் ஸ்கோர் அப்டேட் விதியை வந்து ஆர்பிஐயின் பழைய விதிமுறைப்படி சிவில் மதிப்பெண்கள் மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே புதுப்பிக்கப்பட்டு அப்டேட் செய்யப்பட்டு வந்தது. இது பெரும்பாலும் நிதி நடவடிக்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிப்பதில் தாமதம் வழிவகுத்தது அப்படின்னே சொல்லலாம். இதனால் பல நேரங்களில் பொதுமக்கள் வந்து பல அவதிகளின் சிக்கல்களையும் சந்திக்க நேரிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போக்கை மாற்ற ஆர்பிஐ வந்து இப்போது சூப்பர் ஃபாஸ்ட் சிவில் ஸ்கோர் அப்டேட் விதியை வந்து நடைமுறைப்படுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த புதிய விதிமுறைப்படி இனி உங்கள் சிவில் ஸ்கோர் மதிப்பெண்களை ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை அப்டேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புதிய ரூல்ஸ் மூலம் இனி பொதுமக்கள் அவர்களின் கடன் நடத்தை மற்றும் செயல்பாடுகளை குறுகிய காலத்திற்குள் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து உறுதி செஞ்சுருக்கிறாங்க. இனி ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை சிவில் அப்டேட் வந்து செய்யப்படதா சொல்லியிருக்காங்க. இந்த சிவில் ஃபாஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடன் வாங்குபவர்கள் தங்கள் நிதி செயல்திறனை கிட்டத்தட்ட நிகழ்நேரத்தில் கண்காணிக்க அனுமதிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஆர்பிஐ நடைமுறைப்படுத்தியுள்ள புதிய விதிமுறை கடன் நிறுவனங்கள் இப்போது ஒவ்வொரு மாதமும் நுகர்வோரின் நிதி நடவடிக்கைகளை கடன் தகவல் நிறுவனங்களுடன் பகிர்ந்து கொள்ள அனுமதிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா கடன் அறிக்கைகள் பார்த்தீங்கன்னா துல்லியமாகவும் புதுப்பித்ததாகவும் இருப்பதை உறுதி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 முக்கியமான புதிய விதிமுறைகளை பின்பற்றி இனி மக்கள் ஒவ்வொரு 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர்கள் சிவில் மதிப்பெண்ணை அப்டேட் செய்து தகவல்களை செக் செய்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.